வெல்கம் டு அவர் டிசைன். இன்றைக்கி சீசன் 2ஓட எபிசோட் 15 தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிசைன் பெங்களூரில் இருக்கிற ஒரு கிளைண்ட் கேட்டுக்கிட்டதுனால நம்ம ஸ்கெட்ச் பண்ணி காட்டுறோம். அவங்களோட பிளாட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20x30 நார்த் ஃபேஸிங் பிளாட் 1.38 சென்ட்ஸ் தான் இருக்குது. இந்த இடத்துல 2 பெட்ரூம் வர்ற மாதிரி அவங்க நம்மக்கிட்ட டிசைன் கேட்டிருந்தாங்க. இந்த இடமே ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம செட்பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணாமல் ஓடிஎஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் ஏர் அண்ட் வென்டிலேஷனுக்காக. இப்போ வீட்டோட டிசைன் பார்த்தோம் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் கார்னரில் என்ட்ரன்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். நார்த் ஈஸ்ட் கார்னர் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே நம்ம பார்க்கிங் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த பார்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா 9 feet 4 inches by 6 feet 3 inches வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இதுலேயே நார்த் வெஸ்ட் கார்னரில் நம்ம ஸ்டேர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். வெளியே ஸ்டேர்ஸ் அவங்க வேணும்னு கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்டேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்து நீங்கள் ஏறுற மாதிரியான ஒரு ஸ்டேர்ஸ் தான் இது. கிளைண்ட் ஸ்டேர்ஸுக்கு அடியில் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நீங்கள் வேணும்னா அங்கே ஒரு டாய்லெட் கூட ப்ரொவைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வீட்டோட லிவிங் ஏரியா 9 feet 6 inches by 8 feet 6 inches இருக்கிற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது பெரிய லிவிங் கிடையாது, இது ஒரு அளவான சைஸில் இருக்கிற லிவிங் தான். நீங்கள் இன்டீரியர் அண்ட் டிவி யூனிட் செட் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். கிளைண்ட் வீட்டோட லிவிங்கை விடவும் ரூம்ஸ் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால நம்ம லிவிங்கை கொஞ்சம் சின்னதாக பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம நார்த் வெஸ்ட் கார்னரில் இருக்கிற பெட்ரூம் பார்த்துடலாம். அந்த பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா 8 feet 6 inches by 8 feet 6 inches இருக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் சின்ன சைஸ் பெட்ரூமாக இருக்கிறதுனால நீங்கள் இன்டீரியர்ஸில் கபோர்டும் அதுக்கப்புறம் ஒரு காட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கிச்சன் பார்க்கலாம். கிச்சன் 5 feet by 10 feet இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இது ஒரு ரெக்டாங்குலர் கிச்சன். நீட்டாக இன்டீரியர்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்பேஷியஸாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த கிச்சனை ஒட்டியே உங்களுக்கு ஒரு சின்ன வாஷ் ஏரியாவும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வாஷ் ஏரியா பக்கத்துலேயே ஒரு ஓடிஎஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஓடிஎஸ் பெட்ரூம், டாய்லெட் அண்ட் வாஷ் ஏரியா இது எல்லாத்துக்கும் காமனான ஏர் அண்ட் வென்டிலேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஓடிஎஸ் கொடுத்துருக்கோம். ஒரு காமன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். காமன் டாய்லெட் 4 feet by 6 feet 6 inches இருக்கிற மாதிரி. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வாஷ் ஏரியாவும் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே மாஸ்டர் பெட்ரூமும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த வீட்டோட ஃபுல் டிசைன். இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் கமெண்டில் ஓடிஎஸ்னால் என்னென்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஓடிஎஸ்னால் ஒன்றும் இல்லை, ஓப்பன் டு ஸ்கை. அதனுடைய மேலே ரூஃபிங் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ப்ளம்பிங் பைப்ஸும் நம்ம அந்த வழியாக எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு மேலே ரூஃபிங் இல்லாததுனால வெளிச்சமும் காற்றோட்டமும் கரெக்டாக இருக்கும். நம்ம எப்போவுமே டிசைன் மட்டும் இல்லாமல் அந்த டிசைன் சம்மந்தமான ஒரு டீட்டெயிலுமே நம்ம வீடியோவோட எண்டில் ப்ரொவைட் பண்ணுவோம். வால் டீட்டெயில்ஸ், லேண்ட் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் ஜாயினரி டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். டோரும் விண்டோஸும் எந்த அளவில் செட் பண்ணலாம் அப்படிங்கிறது முதல்ல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு அப்படின்னா எஸ்டிமேஷன் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வீடு கட்டுறதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற ஒரு அப்ராக்சிமேட் பட்ஜெட்டுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். வெறும் கன்ஸ்ட்ரக்ஷன் பட்ஜெட் மட்டும் இல்லாமல் நம்ம எப்போவுமே ஃபர்னிச்சருக்கும் இன்டீரியர்ஸ்க்கும் நமக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறதுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். நிறையா பேர் வீடு கட்டிடுவாங்க, ஆனால் இன்டீரியர்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் மட்டும் பண்ணுறதுக்கு கையில் காசு இருக்காது. ஸோ அதனால தான் நாங்கள் பிளான் பண்ணி இப்போவே அதனுடைய பட்ஜெட்டையும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறோம். எங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். உங்களோட ட்ரீம் ஹோமும் இதே மாதிரி நாங்கள் ஸ்கெட்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.